வாழ பிடிக்காதவங்க மிலிட்டரிக்கு போக கூடாது. செம்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டரிக்கு போகணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு சாகிறதோட இப்படிதான் வாழணும். நம்ம வாழ்நாள்ல இத்தனை பேரை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். இந்த நாட்டு எல்லைக்குள்ள ஒரு ஆன்டி நேஷனல் எலிமெண்ட் உள்ள நுழையக்கூடாது. அதுல சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கடவுள் கொடுத்த வரம். ஆக்சுவல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கணுங்கிறது மிகப்பெரிய வரம். நினைச்சு பாருங்களேன், கடவுள் செய்யற வேலையை தான் நாங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கடவுள் என்ன பண்றாரு? என் பேரே அப்படி ஆகி போச்சு, ஈசன். காத்தல் அழித்தல். யாரை காக்கணும்? நல்லவங்களை காக்கணும், கெட்டவங்களை அழிக்கணும். நினைச்சு பாருங்க, அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் சவுத்ல எடுத்துட்டீங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் நார்த் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே உல்டா, ராணுவ அதிகாரிகளுக்கு தான் அதிகமாக மதிப்பு இருக்கு. பிகாஸ் அவங்கள நிறைய பேர் அதை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னாச்சு, யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் போனேங்க. நான் அந்த பேட்ச்ல 400 பேர் வந்திருந்தாங்க. டோட்டலா 1,00,000 பேர் அப்ளை. 2 3 ஸ்டார்ட். ஜெய் ஹிந்த். ஸ்ரீ சாய் விநாயக அகாடமி ராணுவம் மற்றும் 5:20 செகண்ட் 5 minutes 20 செகண்ட். நீங்க லைவ்ல பாக்கீங்க. நம்ம ஸ்டூடண்ட் 5 minutes 20 செகண்ட் ஆயிட்டாங்க, தயாரா இருக்காங்க. இந்த டீம்ல 5:45 குள்ள வர்றவங்க எல்லாரும் காமிக்காங்க. 5 minutes 30 செகண்ட் 5:36. அடுத்து வரக்கூடிய செலக்ஷன்ல எல்லாமே ரெடியா இருக்காங்க. ஆர்மி தயாரா ஆயிட்டாங்க. 5:40 சவாஸ் 5 minutes 50 செகண்ட். குட். நீங்களே பாக்கீங்க. நம்ம டீம் எல்லாருமே இப்போதைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க. சொல்லு டைம் சொல்லுங்க. 6 minutes 6:2 6:5. குட். இந்த வாரம் சீக்கிரம் நம்மளோட 13வது வாரம் 6 minutes 10 செகண்ட். வாரம் நம்ம பாத்தீங்கன்னா 3 இதுல நம்ம டெஸ்ட் எடுப்போம். ஒன்று ஆர்மி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா SSC GD கான்ஸ்டபிள் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எடுப்போம். இன்னொரு ஹாப்பியான நியூஸ் 22 செகண்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம சென்று இந்த வருஷம் 2024 செலக்ஷன்ல 8 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன், இந்த 8க்கு 8மே கண்டிப்பா பாஸ் ஆகும். 1 2 3 ஸ்டார்ட். இது கேர்ள்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா 8 பேர் இந்த வருஷம் பாஸ் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அக்டோபர் 1 போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 8க்கு 8 பேருமே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நவம்பர் 1 6 minutes 55 செகண்ட். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சென்டர் நம்ம சென்டர் தாங்க. நீங்கள் லைவ்ல பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், 24 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் 16 பேர் நான் ஃபிசிக்கல் கூட்டு போயிருந்தேன். மெடிக்கல் ப்ராப்ளம் ஒரு 2-3 பேர் 11 செகண்ட் ஃபிசிக்கலில் போன வாட்டி ஜஸ்ட் மிஸ்டில் விட்டாங்க. மீதி உள்ள 8 பேருமே செலக்டட். அந்த 8 பேர் இன்னைக்கு போய் நம்ம திருச்சி ஏரோவில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ 21 24 அந்த டீம் அந்தந்த ட்ரைனிங் சென்டர் கிளம்புறாங்க. மகாராஷ்டிரா, ஊட்டி, அப்புறம் ஹைதராபாத், இந்த ட்ரைனிங் சென்டர்லாம் ஆர்டர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 1 7 minutes 36. ஸோ ரொம்ப ஹாப்பியான நியூஸ். 8க்கு 8மே 100% நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் ஃபைனலாக. ஸோ அடுத்த செலெக்ஷனுக்கான ப்ரொசஸ் தான் நம்ம இப்போ இருந்தே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நீங்களே இப்போ லைவில் பார்க்கலாம். இது SSC டீம். ஸோ ஆர்மியில் நம்ம சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 8 minutes SSC இப்போ பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வரவேண்டிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்னை போகிறாங்க. SSC GD கான்ஸ்டபிளில் யார் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. 8 minutes 14 செகண்ட். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆர்மியில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு SSCயில் நல்ல ரிசல்ட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த SSC கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போயுமே நம்ம சென்டர் ஒவ்வொரு செலெக்ஷன்லையும் 10 பேர் 15 பேர் 5 பேர் போயிட்டே இருக்காங்க. நம்ம கொடுக்குறோம். 1 2 3 ஸ்டார்ட். இது SSC GD கான்ஸ்டபிள் டீம். இந்த டீம் எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. நீங்களே பார்க்கலாம். ரைட் டைம் அட்வான்ஸாக டைமில் வந்துட்டாங்க. வாரம் நம்ம எக்ஸாம் நம்ம டெஸ்ட் எடுக்கிறதுனால
21 minutes 10 seconds. 21 minutes 15 seconds. நீங்க பாக்கீங்க நீ ஒரு ரவுண்ட் கட்டு ஒரு ரவுண்ட் மிஸ் ஆகும் கரெக்ட்டா வந்து சேர்ந்தாங்க அட்வான்ஸ் கரெக்ட்டா வந்து மட்டும் சோ நம்ம எப்பவுமே அப்படிதான் அன்னியா நேரம் நம்ம ரெடி பண்ண மாட்டோம் இப்ப இருந்து சார்ஜ் ஏத்துன கட்டா ஆர்மில ஒரு டைம் இருக்கு நம்ம எஸ்ஐ குர்சாவா வந்துருச்சு 21:41 சார்ஜ் ரவுண்ட் ஓடுறா டைம் இருக்கு நம்ம வேற எந்த சென்டருமே கொடுக்க முடியாத சென்டர் நம்ம கொடுத்திருக்கோம் இனி வரும் காலங்கள்ல நம்ம கண்டிப்பா 100% ரிசல்ட் கொடுப்போம் இப்போ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ரன்னிங்ல இருக்குது இப்போ கூட நீங்க வரலாம் 22 மினிட்ஸ் ஜிடி கான்ஸ்டபிள் இன்னும் ஒரு 6-7 டேஸ் இருக்கு டைம் இருக்கு 22:46 அது 22 மினிட்ஸ் 50 செகண்ட் கேள்விப்பட்ட அதுவும் இருக்குதுக்கு வாய்ப்பு லாஸ்ட் 1 மினிட் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா படிப்பாங்க சோ அங்கங்க இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் யாரா இருக்காங்க லாஸ்ட் 1 மினிட் இருக்கு கண்டிப்பா வாங்க 24 நிமிஷம் தானே 100% தம்பி லாஸ்ட் 50 செகண்ட் நான் 100% சேர்த்து விடுறேன் குரு சவாஸ் லாஸ்ட் 50 செகண்ட் தம்பி இன்னும் 40 செகண்ட் இருக்கு சவாஸ் 23:20 ஜெய் குட் தம்பி சவாஸ்